ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, த எர்த் வீக்கஸ்ட் டூ யூனிவர்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் யாருன்னா பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ வந்து நான் தான் அந்த எவ்வளோ அழிக்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஷாக்காக இது என்னால் நம்ப முடியல, ஒழுங்கு மாதிரி தான் உண்மையை சொல்லு, என்ன நினச்சிட்டு சொல்லு, நான் சீரியஸாக கேட்குறேன். அப்போ வெளியே வந்து ஏதோ சவுண்டு கேட்குது. நம்ம குட்டி மாஸ்டர் வந்து அதை நோட் பண்ணிடுது, ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கோவத்தை கிளப்பாத, நீ என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணுற, இப்போ என்ன நினச்சி நீ சொல்லனா அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவங்க ஐஸ் எவாவை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம குட்டி மாஸ்டர் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் சண்டையை அப்புறம் வச்சுக்கங்க, நம்ம இங்கேருந்து இப்போ வெளியே போயே ஆகணும். திடீர்னு கண்ணாடி உடச்சிட்டு ஒரு எவா உள்ளே வருது. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஐஸ் அல்பா பவரை யூஸ் பண்ணி அவங்கள சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க, அவங்கள பாதுகாக்க. உடனே நம்ம குட்டி மாஸ்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா, டேய் இங்கே பாடுறா, உன்னால தானே நானும் இங்கே மாட்டிங்கிறேன், இப்போ உனக்குள்ளே இருக்கிறதுனால நானும் இப்போ இங்கே சாவ போகிறேன்டா, நீ என்னை கொல்லவே இந்த எவா இங்கே வந்திருக்கடா அப்படின்னு ஹீரோ கிட்ட சண்டை வாங்குது. நம்ம ஹீரோயினால ரொம்ப நேரம் அந்த ஐஸ் வாலை வச்சு அந்த எவாவை சமாளிக்க முடியல. அந்த எவா வந்து அதோட பவர் யூஸ் பண்ணி அந்த ஐஸ் வாலை உடச்சிடுது. உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஐஸ் வாலை உடச்சிட்டா மட்டும் உன்னால் எங்களை ஜெயிச்சிட முடியாது, என்கிட்ட இன்னும் நிறைய பவர் இருக்குது, இப்போ பாருன்னு சொல்லிட்டு அவங்களோட ஐஸ் ஆல்பாவை யூஸ் பண்ணி அந்த எவாவை அட்டாக் பண்ணுறாங்க. எப்படி இருக்குது நம்ம அட்டாக்கு, நீ ஒரு எவா இல்லை எத்தனை எவா வந்தாலும் நீ என்னால் சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அதை அட்டாக் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அந்த எவா திரும்பவும் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் திரும்பியும் அவங்கள அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோயின் ஷாக்காக பயந்து போய் நிற்கிறாங்க. இப்போ அந்த எவா வந்து இப்போ ஹீரோயின் அட்டாக் பண்ண போகுது. உடனே நம்ம குட்டி மாஸ்டர் வந்து, ஏய் இதாண்டா நல்ல சான்ஸு, வாடா அந்த பொண்ணை அட்டாக் பண்ணும்போது நம்ம ஓடிடலாம் வாடான்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுது. இது எல்லாத்தையும் கேட்காம நம்ம ஹீரோ வந்து போய் ஹீரோயினுக்காக அந்த எவா கூட சண்டை போடுறாரு. இதை பார்த்துட்டு அந்த குட்டி மாஸ்டர் வந்து, ஏய் பைத்தியக்காரா என்னடா பண்ணுற, அது உன்னை கொன்னுடும், நான் உன்னை கொண்டுட்டா நானும் செத்துருவேன்டா அப்படின்னு கத்துறது. உடனே நம்ம ஹீரோயின் வந்து, வேணாம் நீ அப்பால போயிடு, உங்ககிட்ட எந்த ஆல்பா பவரும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எந்த ஆல்பா பவரும் தேவையில்லை, எனக்கு ஆப்பனண்ட் யாராக இருந்தாலும் அவங்கள ஒரு கை பார்த்துடணும், பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். உடனே நம்ம ஹீரோ குட்டி மாஸ்டர் என்ன சொல்கிறான்னா, இதை ரொம்ப நேரம் இங்கேயே வச்சு சண்டை போட முடியாது, இது வந்து ஹாஸ்பிட்டலு, ஸோ இதை எப்படியாவது வெளியே கூப்பிட்டு போகணும், இங்கே இருந்தால் மற்றவங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ரீயை பார்க்குறான். மாஸ்டர் என்ன சொல்லலாம், அந்த மரத்துக்கு அந்தாண்ட கூட்டி போயிடலாம் வான்னு சொல்லணும். அந்த மாஸ்டர் என்ன சொல்லுதுன்னா, ஏய் இடியட், இது எனக்கும் உடம்பு, உனக்கு மட்டும் இல்லை, ஒழுங்கு நான் சொல்கிறத கேளுந்து நம்ம ஹீரோ இதை எதையும் கேட்காம உடனே ஜம்ப் பண்ணுறான் அந்த மரத்துக்கு. ஏய் குட்டி மாஸ்டர், வானத்தில் பறக்கிறது எப்படி இருக்கு, மயிறு மாதிரி இருக்கு, நீ மட்டும் என்னை இப்போ சேஃபாக லேண்ட் பண்ணல, உனக்கு அவ்வளோதான்னு சொல்லிட்டு ஹீரோவை குட்டி மாஸ்டர் வந்து திட்டுது. நம்ம ஹீரோவும் அவனோட ஆல்பா பவரை யூஸ் பண்ணி பொறுமையாக சேஃபாக லேண்ட் ஆகுறான். அவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த எவாவும் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கீழே வந்துடுது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எவாவை பார்த்து பயந்து ஓடுறாங்க. இப்போ அந்த குட்டி மாஸ்டர் என்ன சொல்லுதுன்னா, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, உன் பாடி என்கிட்ட கொடுத்துரு, அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோ அதை முறைச்சிட்டேன், எதுக்கு உன்கிட்ட என் பாடி கொடுத்துட்டு திரும்பியும் அப்பாவி மக்களை நீ வந்து அழிக்க போறியா, என்னால் முடியாது, உன்னால் என்ன முடியுமோ அதை பார்த்துக்கோ அப்படின்னு. நம்ம குட்டி மாஸ்டர் வந்து சிரிச்சுக்கிட்டு, இப்போ உனக்கு வேறு வழியே இல்லை, நீ என்கிட்ட உன் பாடி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லுது. இதோட இந்த வீடியோ முடியுது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வந்து 2 வீடியோ கேட்குறீங்க ஒரு நாளைக்கு, அது இல்லாமல் வீடியோட லென்த்து வந்து 10 மினிட்ஸ் போட சொல்கிறீங்க. இஷ்யூஸ் வந்து வீடியோ சரியாக வர மாட்டேங்குது. நாளைக்கு வந்து 2 வீடியோ வரும். கண்டிப்பாக நான் வந்து ஒரு வீடியோ டைமிங்கும் 10 நிமிஷத்துக்கு கிட்ட போட ட்ரை பண்ணுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தென் பாய்.